ஹலோ வியூயர்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காலைல லேட்டாக எழுந்திரிச்சிங்களா, சட்னி ஒரு டிஃபன் செய்யணுமா, யோசிக்காதீங்க. சிம்பிளாக லெமன் ரைஸு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, 2 கொத்து. உளுந்து 1.5 ஸ்பூனு, பச்சைக்கடலை பருப்பு 1.5 ஸ்பூனு, மிளகா தேவையான அளவுக்கு. காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லைனா கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு பூண்டு நல்லா தோல் நீக்கி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், 2 எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை விதை இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க, விதை இருந்தால் கசக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகலாம். இந்த லெமன் ரைஸ்க்கு வந்து எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்சிச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இந்த உளுந்து பச்சைக்கடலை பருப்பு இப்படியே போட்டோம்னா, ஏன்னா இது கொஞ்சம் வணங்கிறதுக்கு லேட் ஆகும். சரியாக வணங்கலைன்னா ஒரு மாதிரி சவச்சவன்னு இருக்கும். இதை பாருங்கள், இப்போ பாருங்கள், லைட்டாக பொன்னிறமாக சவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டும் மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு ஊற்றினா ஏதாவது விதை இருந்தாலும் வெளியே நினைக்கும். விதை போனால் மெல்லும் போது கசக்கும். இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்கறதுனால ஜீரணமாக்காமல் இருக்கும். அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன். இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துச்சு. இது தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக லைட்டாக வேணால் தண்ணி லெமன் ஜூஸ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி எனக்கு செய்யவே தெரியாதுங்க ஃபஸ்ட்டு. ஆனால் எங்கள் அண்ணிகிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள விட நான் தான் சூப்பராக செய்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ இறக்கி சாப்பாடு வடித்து வச்ச சாப்பாடு எடுத்து போட்டு கிண்டிடலாங்க. இப்போ பாருங்கள், வடித்து வச்ச சாப்பாடு எடுத்துட்டோம். எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணும்போது சாப்பாடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் ஆட் பண்ணுறது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கிளறிக்கணுங்க. கிளறினோடனே உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுட்டோடு ஆட் பண்ணால் தான் சாப்பாடில் சேரும். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அமுத்தி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் அமுத்தி வச்சு சாப்பிடும்போது போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க.
சிம்பிளாக 5 மினிட்ஸ் கூட ஆகாது. லெமன் ரைஸ் ரெடிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அரை வேக்காட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு லைட்டாக வணங்கினோன்னே வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு போட்டு வணக்கிட்டு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள் போடுங்க, வேறு எதுவும் போடாதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன் ஃப்ரை அதுக்கு ஸ்பெஷலாக மசாலா வச்சுருப்பீங்களா அது போட்டுக்கலாம். இது போட்டால் தான் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவும் போடாதீங்க. உப்பு வந்து ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேகும் போதே நான் வந்து உப்பு போட்டுட்டேன் தேவையான அளவு. அதனால் உப்பு தேவையில்லைங்க. ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். ஏன்னா வரமிளகாத்தூள் போட்டதுனால அந்த பச்சை வாசம்லாம் போகணும். அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரைக்கலாம்.